அஷ்டம சனி வரப்போகிறது, ராசி லக்னத்துக்கு கேத்து வரப்போகிறது. இது எல்லாமே பேசிக்கலாக ஓப்பனாக சொல்லலாம் படு மோசம்னே சொல்லலாம். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் சிம்மம் தான். என்டையர் நெக்ஸ்ட்டு 1.5 இயருக்கு யார் இவ்வளோ பிரச்சனைகளை பார்ப்பான்னு கேட்டால் சிம்மம் தான். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தெல்லாம் பிரச்சனையாகி சில பேருக்கு சர்ஜரிஸ் மாதிரியும் சில பேருக்கு டெத்து கூட வீட்டில் பெரியவங்களுக்கு நடக்கலாம். ஆனால் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு கேத்து வருகிறார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சிம்ம ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமா. அதாவது ஏன்னு கேட்டால் அஷ்டம சனி வரப்போகிறது, ராசி லக்னத்துக்கு கேத்து வரப்போகிறது. இது எல்லாமே பேசிக்கலாக ஓப்பனாக சொல்லலாம் படு மோசம்னே சொல்லலாம். சனி பயிற்சி பலன்களில் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனால் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சொன்னால், ஒரு டன்னு பிரச்சனை இருந்தால் அந்த டன்னு பிரச்சனைக்குமா விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு ஆள் வருவார். புரியுதா நான் சொல்கிறது? அதாவது அவ்வளோ பிரச்சனையை யாரா பார்ப்பீங்கன்னு கேட்டால் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் சிம்மம் தான். குரு பயிற்சியில் இல்லை, என்டையர் நெக்ஸ்ட்டு 1.5 இயருக்கு யார் இவ்வளோ பிரச்சனைகளை பார்ப்பான்னு கேட்டால் சிம்மம் தான். ஆனால் அந்த 1.5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு குரு போய் உட்காந்துருக்கூடிய எங்கே உட்கார்றாருன்னா லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்க போகிறார். லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு அப்படின்னா எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு பார்த்தா மிதுனம். அப்போ 2 பேர் நண்பர்கள் அல்லது 2 மூத்த சகோதரர்கள், இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். என்னதான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்தாலும், தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துருந்தாலும், வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தெல்லாம் பிரச்சனையாகி சில பேருக்கு சர்ஜரிஸ் மாதிரியும் சில பேருக்கு டெத்து கூட வீட்டில் பெரியவங்களுக்கு நடக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கடவுள் ஒரு ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. என்ன ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, லாபத்தையும் நல்ல நட்பாகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்களையும் அபாரமான சந்தோஷத்தையும் ஃபேமிலினால் கொடுக்க போகிறார். குரு போய் லாபஸ்தானம் உட்காரும் பொழுது குழந்தைகள் மூலியமாக அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தரும். அதே மாதிரி ப்ரமோஷன் கொடுக்குமா. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. வேறு இடத்துக்கு போவாங்க, வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. மொழி தெரியாத ஊருக்கு போய் நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், குரு போய் 16ஆம் இடத்துல உட்காரும் பொழுது சூப்பர் சீனியர் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒரு பேஸ் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா அவர் இனிமேல் ஜென்ரல் மேனேஜராக இருப்பார். ஒருவேளை நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் சிஇஓ லெவலுக்கு அவருக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது சிம்மத்துக்கு ஏற்பட போகிறது. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு குரு உட்கார போகிறாருன்னா புதுசாக ஒரு இடம் வாங்கி பத்திரங்கள் வீட்டுக்கு வரும், லாபங்கள் கொடுக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆனால் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு கேத்து வருகிறார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் 10 மடங்காக உயரும். கேது என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்குரிய ஒரு கிரகம். சந்நியாசிகளை பார்த்து, சித்தர்களை பார்த்து மனம் மயங்கி மனம் உருகி எந்த வேண்டுதல்களையும் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப முக்கியமானது. அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, அந்த குருவுடைய பார்வை பலம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா துலாத்தின் மேலே விழுகிறது. அப்போ நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கலாக ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டால் ஒரு நட்பு,
இளைய சகோதரன் சகோதரிகள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. மனசு கெட்டு போயிருந்தது, அந்த மனசு கெட்டது வந்து இனிமேல் அதாவது மறுபடியும் புனர்ஜென்மம் எடுக்கிற மாதிரி நல்ல மனுஷனாக மாறுவது, குழந்தை பிராப்தம் கொடுப்பது, தெய்வ அனுகிரகம் நிறைந்திருப்பது, எங்கே போனாலும் ராஜ மரியாதை கிடைப்பது. எப்படி நான் அது வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு. தனுசுவின் மேல் 7ஆம் பார்வையாக குரு மிதுனத்திலிருந்து பார்வை செலுத்துகிறார். சிம்மத்துக்கு பார்க்கும்பொழுது அது பஞ்சமஸ்தானம். இதோடைய பெரிய அதிர்ஷ்டமே கிடையாதுன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 7ஆம் இடத்திற்கும் பார்வை பலம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மறுமணம் நடக்கும். ராகு அங்கே உட்காந்துருக்கார், அதனால் ஆல்ரெடி டிவர்ஸ் ஆனவங்க, இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆகி வேணான்னு சொல்கிறது, இல்லை மேனேஜ் நாட் கன்சியூமரேட்டட்னு போடுறாங்க, ஒரு நாள் கூட வாழ்ந்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வசதியில் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுறது. அதே மாதிரி கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் செலவு பண்ணி சில விஷயங்கள் முடிக்கிற மாதிரி வரும். புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சில சண்டைகள் ஏற்பட்டு அதில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி நெக்ஸ்ட் 1 இயர் வந்து தி கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னால் சிம்மத்துக்கு. ஏன்னா லாபத்தில் போய் குரு உட்காந்துருக்காருன்னா அவ்வளோ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. சுபகிரகம் போய் லாபத்தில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ நன்மைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய பட்டங்கள், பெரிய பெரிய பதவிகள், நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு லிஃப்ட், டபுள் ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். அஷ்டமத்தில் சனி இருக்குது, ராசி லக்னத்தில் கேத்து வந்து உட்காந்துருக்கிறது. இது 2 ஈக்குவேஷனுமே பேசிக்கலாக நெக்ஸ்ட்டு 1.5 + 2.5 இயர்ஸ் இன் ஜென்ரலாக 2.5 வருஷம் நல்லா இல்லை, அதில் 1 வருஷத்துக்கு குரு காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான நற்செய்தி. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஏதோ ஒரு சித்தர்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த சித்தர்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மனமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்கிறது எனக்கு ஐயம் கிடையாது. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 75%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90%, திருப்தியாக சந்தோஷமாக இருங்க. வேறு பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. யாராவது எதாவது சொல்லி உங்களை ஏற்றி விட்டாலும் தயவு செய்து நீங்கள் அதுக்குள்ளே இறங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா அஷ்டமத்திற்குரிய சனி 10 பேருடைய தேவையே இல்லாமல் சும்மா உட்காந்து டீ கடை பெஞ்சில் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை அவங்கள வச்சு ஏற்றி விடும். ஸோ அதனால் யூ ஹவ் டு ஸ்டே ஸ்ட்ராங், கெட் லைட் பேக். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மாணவிகளுக்கு எப்படி சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ அதிர்ஷ்டம் வந்து யாருக்குன்னு கேட்டால் மாணவிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம், எதிர்பாராமல் மெரிட் ப்ரமோஷன் கிடைக்கும். மெரிட்டில் சீட்டு கிடச்சி வேறு ஊருக்கு போகிற மாதிரி. நிறைய பேர் குழந்தைகளுக்கு டாக்டர் பட்டம் வாங்குறது, ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணாமல் செகண்ட் டைம் கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது. ஸோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மாணவிகளுக்கு கண்டிப்பாக நடக்குமா. அது இன்னொன்று பிடிச்ச கோர்ஸ், பிடித்த கோர்ஸ்ன்னு எப்படி சொல்கிறேன், ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா அது 11ஆம் பாவம். குரு போய் அவங்க உட்காரும் பொழுது கண்டிப்பாக பிடித்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் ஏற்படும். குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் 2ம் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண